ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக் ப்ளஸ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டான 43 இன்ச் டிவி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் QLED 4K ரெசல்யூஷனோட சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய டிவிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாத. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 5 டிவி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்ஜெட்டில் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் அது மட்டும் இல்லாத அதனுடைய ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அந்த டிவியில். ஸோ இந்த டிவிக்கும் அந்த டிவிக்கும் என்ன கம்பேரிசன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்தலாம். இந்த ஆப்பில் நீங்கள் எவ்ரி டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக்கை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட்டும் கேஷ்பேக் அமௌண்ட்டும் மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணாலே வந்து போதும். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சஸ் டிவி தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதுவும் செலக்டடாக ஒரு 5 டிவி தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த பட்ஜெட்டில் அப்படின்ற மாதிரி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி டெக் லைஃப்பில் 43 இன்ச் QLED அல்ட்ரா HD வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டிவி 4K சப்போர்ட்டோட நமக்கு வந்து வருது. ஸோ கூகுள் ஸ்மார்ட் டிவி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 2025 எடிஷன். ஸோ அதேமாதிரி டால்பி விஷன் சப்போர்ட்டும் நமக்கு வந்துருக்கு. 40 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கரும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ரியல்மி டெக் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் 1 by 1 சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 20,000க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து இல்லை. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அது மூலிமா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ வாரண்டின்னு வந்து பார்க்கும்போது 12 month வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க இந்த ரியல்மி டெக் லைஃப் டிவிக்கு. ஸோ வாரண்டியில் என்னென்ன கவர் ஆகும் என்னென்ன கவர் ஆகாது அப்படின்றத கிளியராக இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது மூலிமா செக் பண்ணி பாருங்கள் எது வாரண்ட்டி கவர் ஆகும் ஆகாது அப்படின்றத. ஸோ ரெஃப்ரெஷிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 6.6 kg வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயிட் வந்து வருது இந்த டிவி. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு QLED டிஸ்பிளே டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 300 nit பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும் இந்த டிவியில். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 star ரேட்டிங் டிவி தான். சப்போர்ட்டட் ஆப்னு வந்து பார்க்கும்போது நெட்ஃப்ளிக்ஸு, ஜியோ ஹாட்ஸ்டார், ப்ரைம் வீடியோ, யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சப்போர்ட்டட் ஆப் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் OS யூஸ் பண்ணுறதுனால, கூகுள் டிவி OS யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதே மாதிரி ஸ்மார்ட் டிவி ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 2GB RAM அண்ட் 32GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் குவாட் கோர் MediaTek ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிவி பேக்கேஜிங்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி ரிமோட்டு அண்ட் பேட்டரி இது எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவில் நமக்கு வந்து 40 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 20 வாட்ஸ் ரைட்டு 20 வாட்ஸ் லெஃப்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த டிவி லான்ச் ஆன இயர்னு பார்க்கும்போது 2025 இந்த இயர் தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடல் நேமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா மாடல் இது எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து HDMI போர்ட் 3 கொடுத்துருக்காங்க, USB போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே காமனாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிவிலையுமே வர்றது தான். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல டிவி பார்க்குறீங்க அப்படின்னா 20,000 பட்ஜெட்டில் எனக்கு வந்து ஒரு 43 இன்ச் டிவி QLEDயில் தேவை அப்படின்னா ஸோ ரியல்மியோடைய இந்த டெக் லைஃப் டிவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல QLED டிவி ப்ளஸ் அது மட்டும் இல்லாத 40 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கரு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாத HDR10 சப்போர்ட்டோட நமக்கு வந்துடும். 300 nit பிரைட்னஸ்னோட வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து வருது. ஸோ இதில் என்ன மெயின் பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா NEMC அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு விஷுவலைசேஷன் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியல்மி டெக் லைஃப் வந்து கிடையாது. ஸோ வாரண்டியில் அதே மாதிரி என்னென்ன கவர் ஆகும் கவர் ஆகாது அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ 12 month வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை வாரண்டியில் என்ன கவர் ஆகும்
ஆகாது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கோங்க. செகண்ட் டிவி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவுடைய 43 இன்ச் QLED அல்ட்ரா ஹெச்டி டிவி தான். ஸோ இதுவும் நமக்கு 4K சப்போர்ட்டோட வந்துடும். ஸோ இதனுடைய எடிஷன் வந்து பார்க்கும்போது அதாவது 2025 மாடல் தான். ஸோ நமக்கு இதில் மெயினாக 48 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக சொன்ன டிவி வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட டெக் லைஃப் 40 வாட்ஸு, இதில் வந்து 48 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃப்ரெஷிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஆக்சிலரேட்டட் ரெஃப்ரெஷிங் ரேட்டு. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 60 ஹெர்ட்ஸ் தான் ரெஃப்ரெஷிங் ரேட்டு. வாரண்டின்னு வரும்போது 12 மந்த் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டியில் என்ன கவர் ஆகும் ஆகாது அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. ஸோ ஏன்னா வாரண்ட்டி வந்து கம்பெனி சைட்லேருந்து எப்போ வேணாலும் மாற்றுவாங்க, எது கவர் ஆகும் ஆகாதுன்றதுனால. ஸோ அதனால தான் நான் அதை வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ ரெஃப்ரெஷிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. DLG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த டிவியில். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 60 ஹெர்ட்ஸ் தான் ஆக்சுவல் ரெஃப்ரெஷிங் ரேட்டு. பட் வந்து இன்னும் ஒரு 60 ஹெர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸோ இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்லாம் இதில் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வந்து கிடைக்கும். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு QLED டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை 2 ஸ்டார் ரேட்டிங் டிவி தான். அண்டு இதில் சப்போர்ட்டட் ஆப்ஸ்னு வந்து பார்க்கும்போது எப்பயும் போல் நெட்ஃப்ளிக்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டார், ப்ரைம் வீடியோ, யூடியூப் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டட் ஆப்ஸ் தான். ஸோ டிவியினுடைய ரேம் கெப்பாசிட்டின்னு வந்து பார்க்கும்போது 2GB ரேமு அண்ட் 32GB இன்டர்னல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசரை பொறுத்த வரைக்கும் குவாட் கோர் மீடியாடெக் ப்ராசர் தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓரளவுக்கு நல்ல ப்ராசர் தான். ஸோ சேல்ஸ் பேக்கேஜில் எப்பயும் போல் டிவி ரிமோட் அண்ட் பேட்ரிஸ் அந்த இதெல்லாமே வந்துடும். ஸோ ஆடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 48 வாட்ஸ்க்கான அவுட்புட் ஆடியோ வந்து கிடைக்கும். ஸோ அதாவது 2 ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட்டு அப்படின்ற மாதிரி டோட்டலாக ஓவராலாக உங்களுக்கு 48 வாட்ஸ்க்கான அவுட்புட் வந்து கிடைக்கும். கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸில் போர்ட்டுன்னு பார்க்கும்போது HDMI போர்ட் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி USB போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டுக்கு மோட்டோரோலாவில் இந்த ஒரு டிவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிவி. ஸோ அது மட்டும் இல்லாத நமக்கு தேவையான எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னா NEMC டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லோ லேட்டன்சியும் வந்து இருக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னா, ஸோ இஃப் இன்கேஸ் இதிலேயே நீங்கள் கேம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த பிளர்னஸ் இருக்காது. ஸோ அந்த பிளர்னஸ் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டியாக உங்களால் வந்து கேம் மோட் ஆன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் என்ஹான்ஸ் பூஸ்டிங் வந்து கிடைக்கும். பட் ஆக்சுவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60 ஹெர்ட்ஸ் தான் ரெஃப்ரெஷிங் ரேட்டு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லியன் கலர்ஸ், ஸோ 350 நிக் பிரைட்னஸ் இருக்கிறதுனால ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் உங்களுக்கு கம்மியாகாது. ஸோ அதே மாதிரி HDR ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய கிளாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இதில் டிஃப்ரென்சியேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு இமேஜ் வைஸ் அதாவது பிக்சர் குவாலிட்டி வைஸ் என்ஹான்ஸ் பண்ணி ஸோ 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் என்ஹான்ஸ் பூஸ்ட் வேணும் அப்படின்னா ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்னது எல்லாமே 40 வாட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதில் 48 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் நமக்கு வந்து வந்துடும். ஸோ சவுண்டுமே இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரியல்மி டெக் லைஃப் 20,000 பட்ஜெட்டில் முடிஞ்சிடும். இது ஒரு 1000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம் இல்லை, 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டாலும் 1500 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டாலும் எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்றவங்க இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மோட்டோரோலாவுடைய இந்த டிவியை. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா TCLனுடைய T6C அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல். இதுவும் QLED அல்ட்ரா HD 4K சப்போர்ட்டோட நமக்கு வந்து வந்துடும். ஸோ எடிஷன் பார்க்கும்போது 2025 எடிஷன் HDR10+ சப்போர்ட் நமக்கு வந்துருக்கு. டால்பி விஷன் அட்மாஸ்பியரோட வரும். ஸோ 23,990 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் கிடையாது. ஸோ அமேசானில் இது ரிலேட்டடாக இதே சிமிலரான இன்னொரு மாடல் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி 2 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து இவங்க கொடுக்குறாங்க. வாரண்ட்டியில் என்ன கவர் ஆகும் கவர் ஆகாது அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஃப்ரெஷிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த TCL பிராண்டு நான் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 21 அந்த பட்ஜெட் அப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அந்த டைமில் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ
ஸோ நான் ஃபைனலாக ஒரு ரிசல்ட் வந்து சொல்கிறேன். ஸோ எது வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இப்போ வாங்கணுன்னா எந்த டிவி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த டிவியில் என்ன டெக்னாலஜினா QLED டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 350 நீட் பிரைட்னஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிவி நமக்கு 2 ஸ்டார் ரேட்டிங்கோட வந்து வந்துடுது. ஸோ அதே மாதிரி சப்போர்ட்டட் ஆப்ஸ்ன்னு பார்க்கும்போது நெட்ஃப்ளிக்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டார், பிரைம் வீடியோ, யூடியூப், Z5, ஸோ ஜியோ சினிமா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சப்போர்ட்டட் ஆப்ஸ் எல்லாமே வந்து பண்ணும். ஸோ ஏன்னா நமக்கு வந்து கூகுள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறதுனால. ஸோ அதே மாதிரி ரேம்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது 2GB ரேம் அண்ட் 16GB இன்டர்னல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ப்ராசரை பொறுத்த வரைக்கும் AIPQ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆடியோவுக்கு 24 வாட்ஸ்க்கான ஆடியோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஸ்பீக்கர் எல்லாமே 40 வாட்ஸ், 48 வாட்ஸு, பட் இதில் கம்மி 24 வாட்ஸ் தான். ஸோ ஓவரால் அவுட்புட்டே 24 வாட்ஸ் தான். ஸோ நீங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் 12 வாட்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. இந்த டிவியினுடைய எடிஷன் 2025 எடிஷனு. ஸோ மாடலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து மாடலை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த டிவி வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்க தேவையில்லை. ஸோ ஏன்னா நீங்கள் இன்னும் ப்ரைஸ் வந்து இது கம்மி ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டைமில் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 21-22 பட்ஜெட்டில் வந்துச்சு அப்படின்னா இது ஓகே. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அதர் சஜஷனுக்கு வந்து போகலாம். ஸோ இதை நான் வந்து எடுத்ததுக்கான காரணமே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து விஷன் வந்து பார்த்திங்கன்னா AI கிளாரிட்டி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி AI கலரிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா AI HDR, AI கான்ட்ராஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு நமக்கு கலர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா AI டெக்னாலஜியும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த TCLனுடைய இந்த டிவி வந்து சூஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ பட் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிக்சர் குவாலிட்டியில் என்ஹான்ஸ் தேவை அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கும், பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாத HDR10+ சப்போர்ட் வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த விஷனோட கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கும். ஸோ இருந்தாலும் இந்த பட்ஜெட் இன்னும் கம்மியாச்சு அப்படின்னா நீங்கள் இதை பை பண்ணுங்கள். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ராடக்ட் லிங்க்கு. ஸோ ப்ரைஸ் எப்போ வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த டைம் செக் பண்ணிக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷாமியினுடைய MI FX Pro அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா QLED Ultra HD தான். ஸோ 4K சப்போர்ட்டோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வருது. ஸோ இதுவும் வந்து நமக்கு 2025 எடிஷனு. ஸோ நமக்கு OSன்னு பார்க்கும்போது Fire TV OS வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி HDR10+ சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ 32GB இன்டர்னல், 30 வாட்ஸ்க்கான டால்பி ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவராலாக இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 24,000ல் நீங்கள் ஒரு 43 இன்ச் அதுவும் QLEDயில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு குட் சாய்ஸாக வந்திருக்கும். ஸோ நான் வாங்கினேன் அப்படின்னா ஸோ எனக்கு ஒரு 25,000 பட்ஜெட் இருக்குது, ஆனால் நான் வாங்கணும் அப்படின்னா ஸோ இந்த டிவி நான் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுவேன் கண்டிப்பாக. வாரண்டின்னு வரும்போது 1 இயர்க்கான வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வாரண்டியில் என்ன கவர் ஆகும் ஆகாது அப்படின்றதையும் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிவியினுடைய ரெஃப்ரெஷிங் ரேட்டு 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. டிவியில் QLED டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 ஸ்டார் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி. ஸோ அதே மாதிரி சப்போர்ட்டட் ஆப்ஸ் எல்லாமே காமன். அதுக்கு அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் வரும்போது 2GB ரேம் அண்ட் 32GB இன்டர்னல். ஸோ நமக்கு ப்ராசர் A55 குவாட் கோர் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 வாட்ஸ்க்கான ஆடியோ அவுட்புட் கிடைக்கும். ஸோ 15 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ டால்பி ஆடியோ தான். அதே மாதிரி 2025 இந்த இயர் எடிஷன் தான். ஸோ மாடல் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அது மூலிமா செக் பண்ணிக்கோங்க. ஸோ OS Fire TV OS வந்து நமக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது 3 HDMI போட்டு அதுக்கப்புறம் 2 USB போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த 24,000 பட்ஜெட்டுக்கு இந்த டிவி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஸோ ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அதுவும் ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து வாங்கணும் அப்படின்னா ஸோ இது ஒரு குட் சஜஷனாக வந்திருக்கும். பட் என்கிட்ட 20,000 தான் ஆக்சுவல் பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரியல்மி டெக் லைஃப் அதாவது ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் விஷன் AI. இதுவும் நமக்கு QLED Ultra HD 4K சப்போர்ட்டோட நமக்கு வந்து வந்துடும். டைசன் ஓஎஸோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ 2025 எடிஷனு. அதே மாதிரி நமக்கு குவாண்டம் HDR சப்போர்ட்டோட வந்து வரும். 4K அப்ஸ்கேலிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக அந்த 33,000 பட்ஜெட்டுக்கு இந்த டிவி வாங்கலாம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிராண்டட் ஐட்டமுக்கு போகிறீங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா QLEDயில் 4K ரெசல்யூஷனோட சப்போர்ட்டோட வேணும்னு அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 33,000 வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் மெயினான அட்வான்டேஜஸ்லாம்
ஸ்பெக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாரண்டின்னு வரும்போது 2 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. 1 இயர் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி, 1 இயர் எக்ஸ்டெண்டட் பேனல் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாரண்டியில் என்னென்ன கவர் ஆகும், என்னென்ன கவர் ஆகாது அப்படின்றத கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சாம்சங் சைட்லேருந்து. நீங்கள் இதை ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கு முன்னாடி படித்து பார்த்துக்கங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வாரண்ட்டி எதாவது கிளைம் பண்ணணும், இல்லை அடிஷ்னல் வாரண்ட்டி எதாவது போடணும் அப்படின்னா ஸோ முன்னாடியே ப்ரீவியஸாக போட்டுக்க முடியும். ஸோ இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து எல்லாருமே 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுப்பாங்க. பட் இந்த இடத்துல 50 ஹெர்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த 10 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டைமில் வந்து தெரியாது. ஸோ அதுக்கடுத்து 1 ஸ்டார் ரேட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக சொன்னது எல்லாமே 2 ஸ்டார் ரேட்டிங். பட் இது வந்து 1 ஸ்டார் ரேட்டிங்கோட நமக்கு இந்த டிவி வந்து வருது. சப்போர்ட்டட் ஆப்ஸ்னு வரும்போது எப்பவும் போல் நெட்ஃப்ளிக்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டார், பிரைம் வீடியோ, யூடியூப், ZEE5 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ ரேமுன்னு வரும்போது 2 GB ரேமும் அண்ட் 8 GB வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. Q4 AI ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்னுடைய இந்த டிவினுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைசன் OS தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அவங்களுடைய டிவி எல்லாமே வந்து டைசன் OSல தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கூகுள் டிவி சப்போர்ட்டட் கிடையாது, அவங்களுடைய டைசன் OS யூஸ் பண்ணுறோம். ஸோ அவுட்புட் 20 வாட்ஸ்க்கான அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ லான்ச்சிங் டே இயர்னு வந்து பார்க்கும்போது 2025 இந்த இயர் லான்ச் பண்ணியிருக்காங்க. மாடலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷோ ஆகுது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலியமாகவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ HDMI போர்ட்டுன்னு வரும்போது 3 HDMI போர்ட்டும் ஸோ 1 USB போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் சாம்சங்கில் என்னோட ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிராண்டடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்றுத்துக்கும் ஒரு ரேட்டு. ஸோ சாம்சங்கில் தான் நான் வந்து டிவி வாங்குவேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிவி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா 33,000 பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா QLED அண்ட் 4K சப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டிவியை வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபைனலாக ஓவராலாக நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினா எந்த டிவி வாங்குவேன், எந்த பட்ஜெட்டுக்கு வாங்குவேன் அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு 20,000 தான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டிய டிவின்னு வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி டெக் லைஃப் இந்த டிவி தான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ இதே எனக்கு வந்து ஒரு 1000 rupees அதிகமாக இருக்குது, 21,000 பட்ஜெட் அப்படின்னா ஸோ மோட்டரோலாவுடைய இந்த டிவி வந்து நான் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுவேன். ஃபைனலாக உங்களுடைய பட்ஜெட்டே 20,000 21,000 பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரியல்மி டெக் லைஃப் அப்படின்னா இந்த மோட்டரோலாவுடைய இந்த டிவி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு 24,000 பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ஸோ ஷாமினுடைய இந்த டிவி MI FX Pro அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவி சூஸ் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் நான் டிவி எடுக்கிற மாதிரி இருந்தேன் அப்படின்னா இந்த MIனுடைய FX Pro தான் எடுப்பேன். ஸோ ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் அண்ட் பிராண்ட் வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அதுவும் நமக்கு 24,000 பட்ஜெட்டில் வந்துடுது. ஸோ நீங்கள் 20,000 பட்ஜெட்டோட ஒரு 4,000 அதிகமாக போட முடிஞ்சுது அப்படின்னா இந்த MIனுடைய FX Proவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் நமக்கு வந்து ஸ்மார்ட் ஃபயர் டிவி 2025 எடிஷனோட நமக்கு வந்து வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாத HDR10 சப்போர்ட் எல்லாமே வந்து இருக்குன்றதுனால ஸோ நான் இதுக்கு போவேன். ஸோ சில பேர் இருப்பாங்க சாம்சங் வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் உண்மையிலுமே சாம்சங் நல்லாயிருக்கும் டிவியில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4th ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஆப்ஷனாக TCL வச்சுக்கோங்க. TCL வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து மாறலாம். பட் லாஸ்ட் ஆப்ஷனாக TCL வந்து வச்சுக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி டெக் லைஃப், செகண்டு மோட்டரோலா, அதுக்கடுத்து தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஷாமி, 4th சாம்சங்கு அண்ட் லாஸ்ட்டாக TCL வந்து வச்சுக்கோங்க. ஸோ 25,000 பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஷாமி வந்து வாங்கிக்கோங்க, அதாவது MI டிவி வாங்கிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா 20,000 தான் பட்ஜெட் அப்படின்னா ரியல்மினுடைய டெக் லைஃப் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை நான் சாம்சங்கில் வாங்க போகிறேன் அப்படின்னா 33,000க்கு சாம்சங் விஷன் AI வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வாங்குறது டிவி அப்படின்றதையே வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களால் சூஸ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன ப்ரைஸ், டிவிஸ், மாடல், வாரண்ட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும் ஏன்னா நீங்கள் அந்த டைமில் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எந்த வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற டிசிஷனை எடுத்து மட்டுமே நீங்கள் வந்து பை பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ஆஃப்லைனில் தேடி பாருங்கள் இந்த மாடல். ஆஃப்லைனில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஆன்லைனில் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கான ப்ராடக்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு தடவை டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா ப்ராடக்ட்னுடைய எல்லா டீட்டெயில்ஸ்
டீட்டெயிலுமே படித்து பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க. ஸோ ரிவ்யூ எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் டிவிஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் அந்த டைமில் நீங்கள் ஒரு டைம் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ரிவ்யூஸுமே எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அப் டு டேட் வந்து மாறிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ் அண்ட் கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்ன ப்ரைஸை விடவே உங்களால் இன்னுமே கம்மியாக வந்து வாங்க முடியும். பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபர்ட் எடுத்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த டிவி பற்றி ரிவ்யூ தேவை, ஸோ அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், கம்பேரிசன் இந்த மாதிரி எது தேவைனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் என்னை இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து கமெண்ட் லீவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து கரெக்டாக ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் டவுட்ஸ் தேவை, இது வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி சஜஷன் இருந்தது அப்படின்னா ஸோ அது எல்லாமே கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ அடுத்த யூஸர் யாராவது வந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்க யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கமெண்ட்ஸே போட சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை எஃபர்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்கள் டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆஃப்லைனில் இந்த மாடல் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லை நம்ம சேனலில் வீடியோ இருந்துச்சு அப்படின்றதுக்காக மட்டும் பை பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் என்ன பட்ஜெட்டில் தேவைன்றதை ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு டிவியை பை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எந்த டிவி வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட சூப்பரான வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.